ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சப்மர்சபிள் 6 inch பம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 HP மோட்ரு, இது வந்து 14 ஸ்டேஜ் பம்ப்பு. ஸோ இதோட மொத்த ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 38,847 ரூபா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெறும் 30,000க்கு தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இது வாங்கினதுக்கப்புறமே இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது, இதோட ரேட்டை பற்றி நான் வாங்கினதுக்குமே எனக்கு தோணுச்சு. ஸோ அதாவது கஸ்டமருக்கு ஹேண்டுக்கே ஒரு 8,000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதோடய குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பம்ப் ஓப்பன் பண்ணி இப்போ உங்களுக்காக காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு மோட்டரை பற்றின ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான், இந்த பம்போட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 38,000 ரூபா போட்டிருக்கு இந்த எம்ஆர்பி லேபிளில். பட் எனக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 30,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் ஒரு கஸ்டமர் ஹேண்டுக்கே இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்ப் இந்த மாதிரி உங்கள் பம்பை வந்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த பம்ப் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தாராளமாக. பட் இந்த பம்போட பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, மாடல் கொடுத்துருக்காங்க, ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஹெச்பி கொடுத்துருக்காங்க, அவுட்லெட் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் கம்பெனியோட அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இதை பார்க்கும்போது இது ஒரு டூப்ளிகேட் கம்பெனி அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஒரு டூப்ளிகேட் கம்பெனியில் மட்டும்தான் இந்த மாதிரி கம்பெனியோட அட்ரஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. ஒரு புது பம்ப் பார்க்கும்போது என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ முதல்ல நம்ம பம்போட பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே மோட்டரோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே கீழே உள்ள பின் எல்லாமே கழட்டிட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா பம்பு வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மோட்டர் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிப்போம். மோட்டரோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கார்டு வந்து உள்ளே கொடுத்துட்டாங்க. அது போக பம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ISO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியல. ஸோ இதுக்கப்புறமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னமோ கொடுத்துருக்காங்க, ஸ்டெய்னர் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பிரித்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மோட்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் ஐபி டாப் இருக்குது, அது போக டாப் ஹவுசிங் இருக்குது, கீழே பாட்டம் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பிளேட் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வாரண்டி கார்டில் எவ்வளோ நாள் வாரண்டி அப்படின்ற எதுவுமே போடலை. பட் ஓப்பன் வெல் அவைலபிள் ரேஞ்ச் டு V6 அண்ட் V4 அண்ட் ஓப்பன் வெல் சப்மர்சபிள் பம்ப் செட்டு ஹைகோ அண்ட் ISO சர்டிஃபிகேட் பிராண்டட். ஸோ சர்டிஃபிகேட் பிராண்டட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கம்பெனியோட அட்ரஸ் மட்டும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட அட்ரஸ் கொடுக்காத கம்பெனியை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அதை பற்றி ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல பெயிண்ட் வந்து ஒழுங்காக அடிக்காமலே இருக்குது, கொஞ்சம் இடத்துல வந்து ரஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஓகே, இப்போ அப்படியே பம்பை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த ஒட்டுறதுக்கான கிடையாது, அது ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்க, மேலே உள்ள ஸ்டெய்னருக்கான வலை மட்டும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டலை, வெறும் பம்ப் செட்டு மட்டும்தான் ஒட்டியிருக்கு. ஸோ இப்போ இந்த மோட்டரையும் பம்பையும் ஃபுல்லாக கப்பல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே இது எப்படி கப்பல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ, அது போக இது எப்படி ரன் பண்ணலாம், இது கரெக்டாக ரன் ஆகுமா ரன் ஆகாதா, இல்லை இந்த 30,000 ரூபாய்க்கு இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
ஸோ இதிலேருந்து எடுத்த வாரண்டி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட வாரண்டி கார்டு. இதுலேயே அவங்க அந்த ஸ்டேஜு மோட்டரோட சீரியல் நம்பர் எல்லாமே மார்க் பண்ணிட்டாங்க. பட் இதில் உள்ள பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த வாரண்டி கார்டு தான். வாரண்டி கார்டே இல்லாமல் பட் இங்கே 6 மந்த் வந்து வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாரண்டி கார்டில் எப்போவுமே அட்ரஸை மட்டும் மறந்துடாதீங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மெயினான விஷயம். ஸோ இந்த வீடியோவை இந்த கம்பெனிக்காரங்க பார்க்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர்றதுலேருந்து அவங்க வாரண்டி கார்டோட சேர்த்து அவங்க அட்ரஸையும் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பம்ப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே அது இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப்பு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு. ஸோ இது ரெண்டையும் நம்ம பேசிக்காக என்ன செக் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு பம்ப் வாங்குகிறோம் அப்படின்னா பேசிக்காக இந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்கணும். இது கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா லூஸாகவே ரொட்டேஷன் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பம்ப்பு ஃப்ரீயாக சுற்றுதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பம்ப் வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றுறது. ஸோ பம்பையும் மோட்டரையும் வந்து கரெக்டாக கப்புள் பண்ணிக்கணும். அது கப்புள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள இந்த 2 டம்மியை நம்ம கழட்டணும் அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். அந்த தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நோலோடு ரன் பண்ணலாம். நோலோடு ரன் பண்ணிட்டு இதுக்கப்புறமே இது எவ்வளோ நேரத்தில் ரன் ஆகுது, எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்குது நோலோடில் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க.